இன்னைக்கு எப்படி போச்சு? ஆலோசிப்போம். அப்புறம் ஒரு டிஸ்க்ளைமர். ஓகேங்களா? எக்கோ கேக்குது எனக்கு. விக்னேஷ். சரி, ஓகே. இந்த ஸ்பேஸ் வந்து நிறைய பேர் வந்து நியூட்ரல் இல்ல, ஒன் சைடா போகுது அப்படின்னு வந்து நிறைய பேர் பேக் டாக் நடந்துட்டு இருக்கு. நான் திரும்பியும் சொல்லிடுறேன், இந்த ஸ்பேஸ் நியூட்ரல். ஸோ இங்க வந்து நீங்க வந்து யாரையும் பேசக்கூடாது, இவங்க வந்து பேசக்கூடாது, அவங்க பேசக்கூடாதுன்னு வந்து நீங்க வந்து இங்க வந்து எங்களுக்கு யாருமே சொல்லி கொடுக்கூடாது. அப்படி நீங்க வந்து உங்களுக்கு நீங்க ஒருத்தவங்க சப்போர்ட் பண்றீங்க, அவங்களுக்கு அகைன்ஸ்டா யாராவது பேசுறாங்க அப்படின்னா நீங்க அதுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து வைங்க. முட்டு கொடுத்து நீங்க வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்காம நீங்க வந்து ஒரு அட்டாக்கிங் மோட்ல நீங்க போனீங்க அப்படின்னா நான் ஸ்டாப். பாயிண்ட்ஸ் பேசுறவங்களை மட்டும்தான் நாங்க இங்க இடம் கொடுப்போம். இது வந்து நியூட்ரல் ஸ்பேஸ். அதே நேரத்துல யாராவது தப்பான நரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்னா அந்த நரேட்டிவ்க்கும் நாங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டு தான் இருக்கோம், அதை வந்து கரெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த டிஸ்க்ளைமர் வந்து நான் முதல்லயே ஆல்ரெடி செட் பண்ணி இதை ஒரு நியூட்ரல் ஸ்பேஸா தான் நாங்க ஸ்டார்டிங்ல இருந்தே நடத்திட்டு இருக்கோம். இங்க வந்து இப்போ பார்வதினா பார்வதிக்கு சப்போர்ட் பண்றவங்களையும் நிறைய பேச விட்டுருக்கோம், அகைன்ஸ்டா பேசுறவங்களும் பேச விட்டுருக்கோம், அது மாதிரி எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் பேச விட்டுருக்கோம். ஸோ இது மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்க யாரும் பேசக்கூடாது, அவங்க பேசக்கூடாது, இவங்க பேசக்கூடாதுலாம் நீங்க வந்து எங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்க வேண்டாம். எல்லாரும் பேசலாம், ஆனா ஹெல்தியான டிஸ்கஷனா வைங்க. மறுபடியும் சொல்றேன், நீங்க டிபெண்ட் பண்ணுங்க, வேணாம்னு சொல்லல. டிபெண்ட் பண்றதுக்கு ஒரு வேலிட் ரீசனா வந்து நீங்க வச்சு நீங்க டிபெண்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு ஒரு அட்டாக்கிங்லயோ இதுலயோ பண்ணீங்க அப்படின்னா அது அது வந்து ஆக்சுவலா நான் அது வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா அட்டாக்கிங் பண்றவங்க நெகட்டிவ் வைக்கிறவங்கள பேச விட்டுட்டு நாங்க அதை டிபெண்ட் பண்ணும்போது எங்களை ஸ்டாப் பண்றீங்கன்னு சொல்றீங்க. ஆனா நாங்க அப்படி பண்ணல. நீங்க டிபெண்ட் பண்றது ஒரு அட்டாக்கிங்ல பாயிண்ட்ஸ் இல்லாம வேலிட் ரீசன் இல்லாம பேசும்போது நீங்க அதை வந்து தப்பா கொண்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்க உங்களை ஸ்டாப் பண்றோம். உங்களை சேவ் பண்றதுக்கு தான் நான் ஸ்டாப் பண்றேன். நீங்க சப்போர்ட் பண்ற கண்டஸ்டன்ட்டை சேவ் பண்றதுக்கு தான் நான் ஸ்டாப் பண்றேன். ஓகே. அதே நேரத்துல நீங்களுமே அவங்க பேச விட்டாதான் உங்களுக்கு வந்து அவங்க என்ன பேச வராங்கன்றதே தெரியும். அதை விட்டுட்டு எடுத்த உடனே நீங்க அதெல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் பேசக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. அது இது மறுபடியும் இது வந்து ஒரு ஆர்குமெண்ட்ஸ் இருக்கலாம், ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் மேனர்ல கொண்டு போங்க. அதுதான் முக்கியம். இங்க யாரு சின்னவங்க கிடையாது, யாரும் பெரியவங்க கிடையாது. எல்லாரும் ஈக்குவலா தான் நம்ம பேச வந்திருக்கோம். இது ஒரு ஜஸ்ட் ஷோ, அவ்வளவுதான். ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ. அதை நம்ம என்டர்டைன்மெண்டா தான் கொண்டு போனோம். இதுல மனஸ்தாபங்கள் அதெல்லாம் வந்து என்ன சொல்றது, எனக்கே இதுவா இருக்கு. ஓகே. ஸோ வேற ஏதாவது இருக்கேன்னா நான் ஒன்று சொல்லிடுறேன் சார். அதுக்கப்புறம் பேசுறவங்க எல்லாருமே வந்து இப்போ ஒருத்தவங்க பேசுனாங்கன்னா உங்களுக்கு அவங்க கிட்ட அவங்கள எதிர்த்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா நீங்க சைலண்டா மைக் இது பண்ணிட்டு பேசுங்க. ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கும்போது நீங்க வாட்டுக்கு அன்மியூட் பண்ணிட்டு பேசினா அது வந்து அவங்களுக்கும் அவங்க சொல்ல வந்த பாயிண்ட்ஸே அவங்களையும் கரெக்டாக சொல்ல முடியாம போயிடுது. ஓகேவா? ஸோ இது மாதிரி 2-3 பேர் எனக்கு டிஎம் பண்ணாங்க. இந்த மாதிரி பேசுறதே ஸ்பேஸ்ல இந்த மாதிரி இது பண்றதே எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கீழே இருந்து லிசனர்ஸ் தான் எனக்கு டிஎம் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா ஃபுல்லாக பேசட்டும். உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் இது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நாங்கள் திருப்பி வந்து அடுத்தவங்க சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பாயிண்ட் வந்து நான் இது கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேளுங்க. நீங்கள் திருப்பி ரிட்டனாக வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு இப்போ ஒருத்தவங்க பேசுறாங்க அவங்களுக்கு கவுண்டர் கொடுக்கணும்னா ஷார்ட்டாக கொடுங்க. ஓகேவா? ஏன்னா அடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க கிட்ட போகணும். அப்படி அடுத்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுறவங்க யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணாதான் நீங்களே பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இது மட்டும் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ. ஆமா, நடுநடுல யாரும் பேச வேணாம். ஃபுல்லா பேச உங்களுக்கு என்ன அவங்க பேச வந்ததும் கரெக்ட். கேட்கலையா? விட்டு விட்டு கேட்குது சார். இல்லையா? எனக்கு இப்போ கேட்குது. ஸோ வாங்க பேசுவோம். ஹெல்தியா கொண்டு போங்க. கான்வர்சேஷன், டிஸ்கஷன், ஆர்கியூமெண்ட் எதுவாக இருந்தாலும். ஹாய்ண்ணா. ஹரிஷ்ணா. ஹலோ, கேக்குதா பேசுறது? கேக்குது. இப்பதான் கேக்குது. ஓகே. எனக்கு இன்னும் பக்கா தான் காமிக்குது. மேபி ஒரு இப்போ வந்துருச்சு. ஓகே ஓகே. இது
ஸ்மைலி அலோடா சாம்? அதெல்லாம் பண்ணிக்கலாம் ப்ரோ. அது 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 அதெல்லாம் ஒன்றும் அதுக்கு ஆகல தானே அந்த சார். ஆப்ஷனை கொடுத்துருக்குறான். எல்லாரும் தான் பண்றாங்க. அதுல என்ன இருக்கு? ஓகே ஓகே, அது சும்மா கேட்டுக்கிட்டேன். எல்லாரும் பேசும்போது எல்லாரும் ம். பேசும்போது கீழே லிசனர்லேயும் ஸ்மைலி பண்ண தான் செய்கிறாங்க. ம். அதுக்காக நம்ம பண்ணுறது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. நம்ம பேசுற டாபிக்கோ இல்ல பேசுற பாயிண்ட்ஸோ தெளிவா இருந்ததுன்னா அதுல வந்து யாருமே டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ இட்ஸ் திங் டு இல்ல நான் இன்னைக்கு டூ பெருசா எனக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்ல. நான் வந்ததே வந்து ஸ்மைலி பண்றதுக்கு தான். ஸோ நீங்க யாராவது பேசுறவங்களுக்கு ஸ்பீக்கர் கொடுங்க, நான் வெயிட் பண்றேன். சரி நம்ம பேசுவோம். என்ன இன்னைக்கு ஷோல நடந்தது? நானே லைவ் அப்பப்போ அரசல் பல்சா தான் பார்த்தேன். டோட்டலா இன்னைக்கு லைவ் ரெண்டுக்கு இன்னைக்கு ரொம்ப காமா தான் ஆரம்பிச்சிச்சு. யாருமே நானும் பார்த்தேன். எவனாவது ஒரு பிரச்சனை பண்ணணுமே அப்படின்னு பார்த்தேன். தலைவர் விக்ரம் பேசிட்டு இருந்தாப்புல எல்லாம் கண்ணிக்கிட்ட இல்ல இல்ல எல்லாம் அமைதியா சாந்தமா இருக்காங்க. ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரியே தான். ஆமா இல்ல நிஜமாலுமே இப்ப நம்ம டெய்லி பாப்போம்ல, காலையில ஒரு கண்டென்ட் நடக்கும்ல, மார்னிங்கே நம்ம லைவ் பாக்குற போது இந்த மெயின் டாஸ்க்கு முன்னாடி ஏதாவது ஒரு கண்டென்ட் நடக்கணும்ல. சோ ஆமா. அந்த மாதிரி இல்ல, எதுவுமே ஸ்டார்ட் ஆகல. எப்பவுமே விஜேஸ்க்கு வந்து ஒரு ஸ்டேஜ் வந்து இவங்க இந்த தேர்ஸ்டேவும் ஃப்ரைடேவும் செட் பண்ணுவாங்க. போன வாரம்லாம் ஃபுல்லா அந்த ஃப்ரைடே எபிசோட வச்சுதான் ஃபுல் மேட்டரும் பேசினாரு. அந்த மாதிரி இப்போ வேணா மேபி நேத்து அந்த இந்த பத்தி நான் இருந்துட்டு போயிட்டேன். என்னால ரொம்ப நேரம் பேச முடியல நேத்து. அந்த இது இருக்குல்ல, அந்த மார்னிங் வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்களே நேத்து. ஆக்சுவலா எதை பத்தி பேசிட்டு இருந்தோம்? அந்த மைக் இஷ்யூ பத்தி பேசணும். ஆமா, அதை அட்ரஸ் பண்ணிட்டோம். இல்ல மேபி இந்த வாரம் ஹாட் டாபிக் அந்த மைக் இஷ்யூவா தான் இருக்கும். இல்ல அது கொஞ்சம் கூட இதுவே இல்ல சாம். அது அபார்ட் ஃப்ரம் இண்டிவிஜுவல் கேம் பிளே கேரக்டர்னா நம்ம இந்த வீக் என்ன பிளே பண்ணிருக்காங்க, இந்த வீக் எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்றத பத்தி தான் பேச முடியும். அப்படி பாக்குற போது அது கொஞ்சம் கூட எனக்கு எந்த இடத்துலயுமே மனசார வந்து இதை வந்து இது பண்ண மாதிரியோ உண்மையாவே தே ஆர் ஃபீலிங் கில்ட்டியானு எனக்கு வந்து அந்த வீக் டிசைட் ஆனதுல இருந்தே அவங்க மார்னிங் வந்து லிட்ரலி தே ஆர் இன் அ பொசிஷன் தே ஷுட் ஜஸ்ட் ஷட் தேர் மவுத் அண்ட் அக்செப்ட் வாட் எவ்ரி ஒன் டிசைட்ஸ், நாட் ஜஸ்ட் ஒன் பர்சன் சேஸ். எவ்ரி ஒன் ஓட் எடுத்து இதை பண்ணா கரெக்டா இருக்கும்னு இப்ப சாண்ட்ராவும் அங்க இருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த சொல்ற போது அதை அவங்க ஃபர்ஸ்டே அக்செப்ட் பண்ணிக்கணும். அது இல்லாம அதுலயும் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஆப்ஷன்லயும் பாத்தீங்கன்னா கம்ருதீன் டசன்ட் வாண்ட் டு டாக். அவன் நிறைய ஒரு 4 வாட்டி 5 வாட்டி சொல்லிட்டான். அதை மீறியும் இவங்க தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. அவன் வந்து பேச வேணாம், நம்ம இப்படா பேசாம இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்ப பிடிச்சி புஷ் பண்ணி தான் இந்த வீட்டு வேலை செய்யறதுக்கு இது பண்ணாங்க. அண்ட் தென் நான் இப்போ கிளிப்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். இன்னும் லைவ்ல நான் பார்க்கணும்னு வெயிட் பண்றேன். எங்க ஹவு இட் ஸ்டார்டட், ஆர் கம்ருதீன் மேல தப்பா இல்ல அவங்க ஓவரா டிமாண்ட் பண்றாங்களா அப்படின்னு. இதுல ஓவரா டிமாண்ட் பண்றதுக்கும் எதுவும் இல்ல. he just has to blindly do what they ask. அவங்க அதை மீறி அவங்க வந்து யாரோ திவ்யாவோ ஏதோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியிருந்தாங்க, லைவ்ல சொன்னாங்க. இந்த மாதிரி பாத்ரூமோ ஏதோ ரொம்ப அதிகமா இருக்கு வேணாம்னு சொல்லிட்டு நாங்க அதை பண்றோம்னு சொல்லியிருக்கோம். தே ஹெல்ப் ஹிம். இல்ல இன்னைக்கு அதுவுமே கேன்சல் ஆயிடுச்சு. இன்னைக்கு அதுவுமே பண்ணணும் அப்படின்ட்டாங்க. ஆனா கொஞ்சம் ஓவர் த போர்டு போய் இங்க வந்து அதாவது ஒரு 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 இது செட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 ஒர்க் பிரிச்சு கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுல இந்த இன்னைக்கு நடந்த பிரச்சனைல அந்த கிச்சன் ஏரியா வந்து கிளீன் பண்றது, அது எப்பவுமே வந்து அந்த டே எண்டுல நைட்ல தான் பண்றதா இவங்க பிளான். அந்த தாட்ல இருந்திருக்காங்க போல. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, 2 டீமா சமையலுக்குள்ளேயே 2 டீமா நடுவுல பிரிச்சிருக்காங்க. 3 பேரா. சண்டே ஆயிடுச்சு காலையில. ஆமா அது ஆச்சு இன்னைக்கு சண்டே. ரைட். அந்த 3 பேரா பிரிச்சதுல ஃபர்ஸ்ட் 3 பேர் பண்ணும்போது ஒருக்கா கிளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் செகண்ட் 3 பேர் பண்றதுக்கு முன்னாடி ஒருக்கா கிளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதுல இவன் பண்ணது கொஞ்சம் சொன்னது வந்து கொஞ்சம் தப்புதான். விக்ரம் பண்ணது. விக்ரம். ஓகே, நான் பார்க்கல. ஓகே. ஆனா மார்னிங்கே வந்து அந்த இஷ்யூ ஆரம்பிச்சிச்சு சாண்ட்ராக்கும் இதுக்கும். அதை மறந்துட்டேன், நான் பார்த்தேன் அத. அது 2 பேருக்குமே 2 பேர் மேல எனக்கு இந்த டீம்ஸ்ல கூட எனக்கு அந்த அளவுக்கு இவங்க பிரிச்சது கூட அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. சாம் விக்ரம் என்ன சொன்னோம்? விக்ரம் வந்து ஏதோ குற்ற உணர்ச்சியே இல்லையா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னாங்க போல. அவங்க பண்ணாம திரும்பியும் வேலை செய்யாம இருந்தாங்க அப்படின்னா சொல்லலாம். ஆனா வேலை செஞ்சுட்டு தானே இருக்காங்க. நேத்தெல்லாம் நைட்லாம் பாத்திரம் விளக்கியிருக்காங்க,
கமருதீன் ஃபுல்லா வீடு பெருக்கியிருக்கான். அதெல்லாம் பண்ணிட்டு தானே இருந்திருக்காங்க. இத நம்ம பார்க்குறோம். லைவ்ல இவங்க பார்க்குறோம். வந்து பனிஷ்மெண்ட்னா வந்து ஸ்லேவரின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ம். பனிஷ்மெண்ட் அவ்வளவுதான். ஆனா அவங்க எல்லா வேலையும் அவங்க தானே அவங்க பாக்குறாங்க. இது எனக்கு படுறது வந்து இந்த டாபிக்க திரும்பியும் ஒரு ஹைலைட்டா கொண்டு வரணும். இந்த வீக் எண்டுக்கு இத எப்படியாவது அத வந்து ரிஜிஸ்டர் பண்ணி பேச வைக்கணுன்றதுக்காகவே இன்னைக்கு பண்ண மாரி இருந்துச்சு. விக்ரம் பண்ணது. அவன் வாரம் இதுதானே பண்றான். லாஸ்ட் வீக் அந்த சுபிக்ஷா ரம்யா மேட்டர் எடுத்துட்டு வந்ததும் விக்ரம் தான். ஸோ மேபி அதுல வந்து இவருக்கு மைலேஜ்க்காக பண்ற மாரி தான் இருந்துச்சு. சொல்லுங்க சேகர். அதுக்கு முன்னாடி ஹரிஷ்ணா அட்வைஸ் பண்ணியிருந்தாரு ஷாம். ஹரிஷ்ணா பேசிட்டோம், அதுக்கப்புறம் சேகர் பேசிட்டோம். ஓகேவா? ஹரிஷ்ணா தான் ஃபர்ஸ்ட் அட்வைஸ் பண்ணி. ஹரிஷ்ணா பேசிடுவோம். நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஆக்சுவலா irrespective of விக்ரம் டூயிங் இட் ஃபார் கேம் பிளே ஆர் நாட், அதை அவன் எல்லாரும் முன்னாடியும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். நான் இந்த ஐடியாவை சொன்னேன், அது அவங்க நல்லா இருந்துச்சுன்னு ஏத்துக்கிட்டாங்க. இப்ப விக்ரம் சொன்னதே எனக்கு தெரியாது, அன்னைக்கு எனக்கும் மனசுல தான் தோணுச்சு அஸ் ஆடியன்ஸா. அப்படி இருக்கும்போது இதுல வந்து அவங்க பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லைன்றது இல்ல, நம்மளுக்கு ஒரு தார்மீக அடிப்படையில இருக்கணும். நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், irreplaceable. இப்ப இவங்க இந்த ஃபுல் ஒர்க் அங்க உட்கார்ந்து எல்லா வேலையும் செஞ்சா கூட அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது ஸ்டில். அப்படிப்பட்ட ஒரு இதுக்கு வந்து ஒரு கில்ட்டுக்காக அவங்க வந்து பண்றதுதான் இது. அப்படி இருக்கும்போது விக்ரம் எதை மனசுல வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யின்னு சொன்னா அவங்க செஞ்சுதான் ஆகணும். பட் நான் சொல்ற மாதிரி நான் இன்னும் லைவ்ல அதை ஃபுல்லா பார்க்கல. அதனால எனக்கு அவன் அக்ரெசிவா சொல்லி ரொம்ப ஸ்லேவ் மாதிரி டிமாண்ட் பண்ணானா இல்ல எப்படி சொன்னான்னு எனக்கு தெரியல. அகைன் பட் தே டோன்ட் ஹாவ், எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து இப்படி கோவப்படுறதுக்கோ, நான் ப்ரமோல பார்த்த வரைக்கும் சொல்றேன், அந்த அளவுக்கு வந்து ஒரு இது கிடையாது. ஐ திங்க் அதை நான் இது வரைக்கும் நான் நிறுத்திக்கிறேன் என்னோட கமெண்ட்டை. நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்றேன். தேங்க்யூ. இன்னைக்கு 1 ஹவர்லயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்வதி கமருதீன் அந்த இதுதான் போயிருக்குன்ற மாதிரி நரேட்டிவ்ல தான் போயிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. யாரு விக்னேஷ், நீங்க பாத்தீங்களா 1 ஹவர்? ஃபுல்லா பார்வதி கம்பெனி தான் போச்சு ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகே. ஸோ ஸ்டேஜ் இஸ் செட் ஃபார் விஜேஸ் தான் இந்த மேட்ரு ரைஸ் பண்றது. சொல்லுங்க அபி. அபிகா பேசுறது கேட்கல. ஐ திங்க் வெளில போயிட்டு வாங்க. பேசுங்க, எஸ்ஐக்கு பேசுங்க. எஸ்ஐக்கு ப்ரோ பேசுங்க. ப்ரோ, அதான் ஹரிஷ் ப்ரோ சொன்ன பாயிண்ட் தான் சொல்ல வரேன். ஆக்சுவலாக வந்து அதை ப்ரொப்போஸ் பண்ணது எல்லாமே விக்ரமா இருந்தாலும் எல்லாருமே அது ஓகேன்னு சொல்லி தான் அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு வந்தாங்க. ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு இப்போ ஹவுஸ் கிளீனிங் டீம்னு ஒரு டீம் போட்டுருந்து அவங்கள அந்த வேலை பண்ண சொல்லியிருந்தா அவங்க பண்ணியிருக்க போறாங்க ஆப்வியஸ்லி. அதே தான் இவங்க கிட்டே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இவங்க கிட்ட வேலை சொன்னாலே இவங்க வந்துட்டு நான் ஏன் வேலை செய்யணும் அந்த ஒரு மோட்டிவ்ல தான் அவங்க கான்வர்சேஷன் ஸ்டார்ட்டே பண்றாங்க. இல்லை நான் கொஞ்ச நாள் கழிச்சு பண்றேன்ற ஒரு கான்வர்சேஷனே வரல, நான் வந்து நைட்டு பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன்ல தான் இருக்காங்க. அந்த டைம்ல அவங்க எதுவும் டாஸ்க்கும் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஆக்சுவலா இப்போ இன்கேஸ் அவங்க வந்து இந்த கில்ட்டி வந்து போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பனிஷ்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் கிளைம் பண்றாங்கன்னா, இன்கேஸ் அவங்க கேட்கறாங்கன்னா அந்த இடத்துல அதை பண்றதுனால எதுவும் ஆக போறது இல்லை. அதை ஒரு ஆர்கியூமெண்ட்டா மாத்தி அதுக்கப்புறம் அதை பண்றதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே அதை போய் பண்ணிருக்கலாம். ஐ டோன்ட் ஃபீல் விக்ரம் கேட்டது வந்துட்டு உங்களுக்கு ஜென்யூனா பண்ணணும், நீங்க பண்ண தப்புக்கு நீங்க ஜென்யூனா அதை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பனிஷ்மெண்ட் எடுத்துக்கோங்க, எங்களுக்காக நீங்க இந்த பனிஷ்மெண்ட் எடுத்து எதுவும் பண்ண போறது இல்லைன்ற பாயிண்ட் தான் அவர் சொன்னாரே தவிர நீங்க பண்ணியே ஆகணும், நீங்களை வந்து நான் இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிமாண்டோ அந்த மாதிரி இல்லை. இது வந்து நீங்க பண்றது உங்களுக்கு ஒரு கில்ட்டி போறதுக்காகவும் அதை வந்து நீங்க வந்து அதை அதை வந்து அதை பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கல்ல பிக் பாஸ் இருந்து அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கறதுக்காக இதை எடுத்துக்கோங்களே தவிர நீங்க இதை பண்ணியே ஆகணுன்றது டிமாண்ட் இல்லைன்ற மாதிரி தான் விக்ரம் சொல்லுவார் அந்த பாயிண்ட. அபிகா எதை பேச சொன்னாங்க? அபிகா கேக்குதா? இல்ல நான் வந்து அந்த 1 ஹவர் நரேட்டிவ் தான் பத்தி சொல்ல வந்தேன். ஆக்சுவலா 1 ஹவர்ல காமிச்சபடி பார்த்தா அவங்க அந்த கிச்சன் மேடை கிளீன் பண்ணா வந்து சமைக்க வரேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல வந்து இவங்ககிட்ட போய் சொல்லும்போது இவங்க நாங்க நைட்டு செஞ்சுக்கிறோம், செய்ய மாட்டோம் அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணி டென்ஷன் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி என்ன அப்ப நான் தலைவலியோட நான் உட்காந்துருக்கணுமா, எனக்கு இப்ப டீ வேணும் காஃபி வேணும் அந்த மாதிரி கொஞ்சம் அவங்க லைட்டா ட்ரிகர் ஆறாங்க. இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு. சோ இந்த மாதிரிதான் பிரச்சனை போகுது. அதுல வந்து விக்ரம் வந்து என்ன சொல்லுவாருன்னா, விட்டுருங்க இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா இவங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லுவாரு. அதை சொன்ன உடனே இவங்க கமருதீன் வந்து ட்ரிகர் ஆகி
சண்டை போற மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் அரோரா ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. அங்கேயும் அவர் வந்து ட்ரிகர் ஆயிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரூம் ஸ்டிக் எடுத்து இப்படி வேகமா ரெண்டுத்தையும் அடிச்சுட்டு ஒரு கோவமா போய் வேணாம் என்ன விட்டுருங்கன்ற மாதிரி சொல்லுவாரு. இதுல எனக்கு என்ன அம்ருதீன் பேசுறது வந்து ரொம்ப பாயிண்ட்லெஸ்ஸா இருந்ததுன்னா, இப்ப நான் இதெல்லாம் பண்ணிட்டா நீங்க வந்து அவங்களுக்கு தலைவலி எல்லாம் போயிருமான்னு கேக்குறாரு. ஆனா அமித் சொல்லுவாரு, அவங்களுக்கு தலைவலி போவாது, அவங்களுக்கு உங்க மேல இருக்க கோவம் கம்மியாகும் அப்படின்னுவாரு. அது வந்து குட் பாயிண்ட் தான். அவங்களுக்கு கோவம் போகும் அவ்வளவுதான். ஆனா அதுக்கு வந்து இப்ப நாங்க இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டா இதெல்லாம் பண்ணிட்டா அவங்களுக்கு தலைவலி போயிருமா அப்படின்னு கேக்குறது வந்து கமருதீனோட அந்த ஒரு ரிமோர்ஸ் இல்லன்றதான் வந்து காமிக்குது. சோ இதுதான் 1 hourல காமிச்சிருந்தாங்க. அதான் சொல்ல வந்தேன். தேங்க்ஸ். ஹரிஷன் ஏதாவது பாயிண்ட் ஆட் பண்றீங்களா? இல்ல த மெயின் கோல் ஹியர் இஸ் இதுல வந்து அவங்கள வந்து இதை பண்ணிட்டா உடனே பிக் பாஸ் அதை திருப்பி கொடுத்துருவாரா, இது பண்ணிட்டா அது உடனே மாறிடுமா அப்படின்ற ஒரு தண்டனைன்னு ஒண்ணு கொடுக்கறதோட மெயின் நோக்கமே வந்து அவங்க அந்த குற்றத்தை உணரணும் அப்படிங்கிற அந்த மெயின் பாயிண்ட் தான். அந்த ஹோல் கோல் ஆஃப் ஆல் திஸ் இஸ் மாத்மாத்தமா ஐயோ நம்ம இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம்னு அந்த மனசார உணர்றது தான். அதான் அங்க 2 பேருமே இது வரைக்கும் பண்ண மாதிரி தெரியல. நீங்க இப்ப பேசுறத வச்சும் பாக்குறோமோ இன்னைக்கு ஈவினிங்க்கு மேலேயும் அது நடக்கல அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து நடக்கல. அது கன்ஃபார்ம். அவங்க திரும்பி திரும்பி அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நேத்து நைட்டுமே மைக்க மறைச்சு பேசியிருக்காங்க. ஓகே. தருண் ஓகே. பேசுங்க. ப்ரோ ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நேற்று நைட்டு மட்டும் இல்லை, இன்னைக்கு காலைல கூட ஒரு வாட்டி மைக்க மறிச்சு அவங்க பேசினாங்க. ஓகே. தருண் சொல்லுங்க தருண். எனக்கு என்னன்னா, இந்த கர்ணாவினத்தை ஏன் திருப்பி திருப்பி அடங்கவே மாட்டாரு? அந்த ஒரு நெரேட்டிவ் தான் போகுது. இவர் திருப்பியும் ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி செகண்ட் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு தேவையில்லாம சொல்லிட்டு இருக்காரு. அதை பத்தி உங்களோட கருத்து? என்ன சொன்னாரு ஆக்சுவலா? அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எனக்கும் தெரியாது. இல்ல வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லுங்க. ஆக்சுவலா வந்துட்டு என்ன நடக்கும்னா, எல்லாம் உட்காந்து சும்மா ரேண்டம் டாக்ஸ் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு இது ஸ்டார்ட்ஸ் வித் அரோரா. இப்போ அரோரா கிட்ட தான் இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். கமருதீன் கிட்ட இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும். வீட்டில் இருக்க கேர்ள்ஸை ஒருத்தரை எப்படி பாக்குறீங்கன்ற மாதிரி இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும். கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகிறப்போ ஃபியூ மெம்பர்ஸ் வியானா, அதுக்கப்புறம் வியானா இல்லைன்னு நினைக்கிறேன், சுபிக்ஷா, கனி, சாண்ட்ரா, திவ்யா அவங்களெல்லாம் வந்து அவர் வந்து சிஸ்டரா பாக்குறேன்னுவாரு. இவ பார்வதியை மட்டும் ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்டின்னு சொல்லுவாரு. இதை வந்து இவ அரோரா இருக்கிறப்போ சொல்லுவீங்களான்னு கேட்பாங்க. அப்படிதான் இந்த கான்வர்சேஷன் பில்ட் ஆகும். அரோராவையும் வியானாவையும் அவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாரு. ஓகே, இப்படி வந்து கான்வர்சேஷன் பில்ட் ஆகி அரோரா அந்த மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வினோத் கிட்ட இது கான்வர்சேஷன் கேட்கிறப்போ வினோத் வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, இல்லைனா கூட செகண்ட் பொண்டாட்டி அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன்ல பேச ஆரம்பிப்பாரு அரோராவை பத்தி. ஸோ இதான் கான்டெக்ட். அரோராவும் இதை வந்துட்டு கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான் அரோராவும் இதை சொல்லுவாங்க. வினோத்துக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, இல்லைன்னா ஏதாவது பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சென்ஸ்ல தான் அவங்களும் அதை மீட் பண்ணுவாங்க. டேரக்டா அந்த வேர்டிங் சொல்லல, பட் இந்த சென்ஸ்ல தான் அவங்க மீட் பண்ணுவாங்க. அப்படிலாம் கிடையாது, தப்பா மாத்தி சொல்லாதீங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பார்வதி சிஸ்டர் சொல்லுவாரு, அதுக்கப்புறம் வேற யாரும் சிஸ்டர் சொல்லுவாரு. அரோரா வந்து ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி, ரம்யா வந்து செகண்ட் பொண்டாட்டி அப்படின்னு தான் சொல்லிட்டு தான் அந்த கான்வர்சேஷனே போகும். ஆனா அரோரா சொல்லியிருப்பாங்க, கானு குட்டி கல்யாணம் 2 குட்டி போட்டாங்க, இல்லைன்னா அவரு நான் இதுன்னு சொல்லியிருப்பேன். சொன்னது சொல்லுவாரு ஆக்சுவலா இந்த ஸ்டேட்மெண்ட்டை, அதை கரெக்டா சொல்லுங்க, சொல்ல வருவாருன்னு சொல்லாதீங்க. அவர் சொன்னது தப்புதான் ஆக்சுவலா அந்த இடத்துல. எல்லாரையும் வந்து உங்க வயசு என்ன ஆகுது, சிஸ்டராவே சொல்லிட்டு போறதுல என்ன இருக்கு? பார்வதி சிஸ்டர் தானே, அதே மாதிரி அப்படியே சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அதுல என்ன இது? அதுதான் சொல்லலாம். இந்த முதல்ல இருந்தே ஒரு அறவுரையா ரம்யாவும் அந்த நோக்கத்தோட தான் பாக்குறாரு, அந்த நோக்கத்தோட தான் அவர் சொல்லியிருக்காரு. அதை தான் நான் மீன் பண்ண வரேன். ஓகே. அத அவரால மறைக்கவும் தெரியல ஆக்சுவலா. இது சொல்லும் போதாவது ஏதாச்சும் ஒரு இல்ல அவர் கானாவினத்து நம்மளுக்கு தெரியும் ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் ஃபன்னு காமெடின்ற பேர்ல கொஞ்சம் ஓவர் அப்படியே கொண்டு வந்து அதை வந்து எப்படின்னா அப்படியே கொண்டு வந்துட்டாரு அவரு. இப்போ ஒரு டிஎம் வந்தது, அது மட்டும் சொல்லிக்கிறேன். மறுபடியும் சீக்ரெட் டாக் மைக் இல்லாம பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சாங்க லைவ்ல. அப்படியா? இப்பயா லைவ்லயா? ஒரே நிமிஷம் நான் பாக்குறேன். ஆமா, இப்பதான் லைவ்ல. சரி, ஓகே. இல்ல இத நமக்கு ரிப்பீட்டடா இத்தனை தடவை காமிக்கிறாங்கன்னா நமக்கு நல்ல அந்த வீக்கெண்டுக்கான சீனை செட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். வீக்கெண்ட் என்ன அடி அடிச்சாலும் யாரும் கேட்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒண்ணு பண்றாங்க போல. இதுக்கு மேல நரேட்டிவ் செட்டிங்லாம் இல்லைங்க. இது அப்ரைட் வந்து சரியான ஒரு மெயினான ரூல் பிரேக். இது
இதை இவங்க இன்னும் வந்து திட்டுற மாதிரி திட்டி என்ன பார்ப்போம். லெட்ஸ் see. எனக்கு நம்பிக்கை இல்லை விஜேஎஸ் மேல. எனக்கு மத்தவங்க மேலாம் நான் சொல்ல மாட்டேன். ஹி இஸ் த ஹோஸ்ட். ஹி ஹாஸ் டு லைக் ரியலி டூ சம்திங். இஃப் நாட் அதுல யூஸே கிடையாது. நம்பிக்கையும் இல்லை எனக்கு அவர் இல்ல லைஃப்ல. சீசன் 2ல வந்து சீசன் 2வா மும்தாஜ் இந்த சீசனா சீசன் மும்தாஜ் டூ season சீசன் 2. 1 ஆனா ஆ அவங்க வந்து டூவா அவங்க கழட்டி வச்சிருவாங்க. இவங்க வந்து ரூலை பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இல்ல நீங்க பேசுறாங்கல்ல. பேசணும் பிக் பாஸ் ம். பிக் பாஸ் பேசணும். ஆனா இது அவங்க சீக்கிரட்டா பண்ணல. இவங்க இல்ல பண்றதுதான் வயலேஷன். ரொம்ப என்னன்னா அதுக்கே அப்படி விழுந்தது. அது வந்து சீசன் 2னால அவங்க வந்து தே வாண்ட் டு பி ஃபார்ம் அந்த மாதிரி இருந்தாங்க. இப்ப சீசன் 9 ஆயிடுச்சு. இவங்க எல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க தைரியமா ஒண்ணு பண்றாங்க. இப்ப ஹரிஷ் ப்ரோ சொன்ன மாதிரி விஜேஎஸ் கேட்க மாட்டாரு அப்படின்றதுதான் நிறைய பேரோட நம்பிக்கையாவும் இருக்கு. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா the more the housemates are silent about it, விஜேஎஸ் வந்து அது இன்னுமே ரொம்ப அதிகமா இல்ல கேட்பாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. சாட்டர்டே எபிசோட் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் வரும் எனக்கு ம். தெரிஞ்சு. வேற இல்ல எந்த சாம், மேட்டரும் இப்போ எடுத்துட்டு வர மாட்டாங்க. இதுல என்ன தெரியுமா டிஃபரன்ஸ்? நீங்க சொல்றீங்கல்ல மும்தாஜை பத்தி அவங்க வந்து வெளில உட்கார வச்சாங்கன்னு. பார்வதிக்கு இவர் தேவையில்லாத டைம்ல எல்லாம் ஸ்னப் பண்ணிட்டாரு. தேவையில்லாம உட்காரு, ஸ்டாப் பண்ணுன்னு. இது அவர் வந்து ரெகுலரா பண்றது. என்ன இப்ப கமல் சார் எப்ப அப்படி பண்ணுவாருன்னா, யாராவது ஒரு தப்பு பண்ற போது அப்போ பண்ற போது அது அவங்களுக்கு ரொம்ப உரைக்கும். ஒரு மாதிரி ரொம்ப அவமானமா இருக்கும். இவர் எல்லா கண்டஸ்டன்ஸையும் நீ பேசாத உட்காரு, அவ்வளவுதான், நீ பேசாத, நீ கம்முனு இரு, ஆக்ஷன் பண்ணாத, இதெல்லாம் தேவையில்லாத டைம்ல சொல்லிட்டாரு. சரியா? பார்வதிக்குமே ஓவரா தான் பண்ணிட்டாரு அவர். இதுக்கு முன்னாடி தேவையில்லாத இடங்கள்ல எல்லாம் சும்மா உட்காரு, பாதியிலேயே சொல்லாத, என்ன ஓவரா நீ ஆக்ஷன் பண்ற, என்ன பார்வதி உங்களை பத்தி பார்வதிய ஒரு மாதிரி ஒரு ஃபன்னையும் ஒரு கலாயையும் சேர்ந்து ஓவரா அவர் பண்ணிட்டாரு. இப்போ அதே அவர் இந்த வீக்கெண்ட் அவங்களை எவ்வளவுதான் கம்முனு இரு, பேசாத, ஓரமா உட்காரு என்ன சொன்னாலும் அது இட்ஸ் நாட் சம்திங் நியூ தட் ஹி ஹசன்ட் டன். அதனால இதுல அவங்க ஏதாவது ஒரு ரூல் பேஸ்டா ஒண்ணு கொண்டு வந்து வி ரியலி அவங்கள அதை வந்து ரிப்பன் பண்ண வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு ஹோப் இல்லை. எனக்கு பார்ப்போம் அகைன். இல்ல சாம், எனக்கு ஒண்ணு புரியவே இல்ல. இவ்வளவு தூரம் வான் பண்றாங்க, நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு எப்படி இவங்க இவ்வளவு முட்டாளா இருக்காங்க? திருப்பி திருப்பி அதே பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு கேமரா இருக்கு, அப்ப அதை வாலண்டியரா பண்ற மாதிரி தானே இருக்கு இது தெரியல, ஆக்சுவலா. அப்படிதான் தெரியுது எனக்கும். வாலண்டியரா பண்ணி அப்படி என்னதான் தருண் அப்படி பேசிக்கிறாங்கன்னு இல்ல தெரியல. தருண். இப்ப ஹரிஷ் ப்ரோ நல்ல விஜேஎஸ் மேல நம்பிக்கையில அவர் என்ன பண்ணிட போறாரு? இதான் மிஞ்சி போனா 2 திட்டுவாங்க, பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டா வெளியில நமக்கு இது ஸ்கோர் ஆகும், நம்ம வந்து கார்னர் பண்ண மாதிரி எல்லாரும் பார்ப்பாங்க, நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கேமா தான் இதை பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. இல்ல மேடம், அபி கண்டென்ட்டுக்காக. மேடம், பிக் பாஸ் கொடுத்த தண்டனையே பெரிய தப்பு ஆக்சுவலா. இவங்க 2 பேரையும் வச்சு செஞ்சிருக்கணும் ஆக்சுவலா. அப்பதான் இவங்க ஒழுங்கா வந்திருப்பாங்க. மத்த பேர் கொடுத்தது பண்ண தப்பு. அததான் ஹவுஸ்மேட் கையில கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஹவுஸ்மேட் கையில ஆனா வந்து எனக்கு இன்னொரு ஒரு டவுட் இப்பதான் வருது. விஜய் அந்த 1 hour எபிசோட் அன்னைக்கு மைக் தண்டனை பிக் பாஸ் வந்து சொன்னார்ல, எல்லாத்தையும் எடுத்து அனுப்புங்க ஸ்டோர் ரூம் வழியான்னு. அன்னைக்கு 1 hour கட்ல பாத்தீங்கன்னா ஒரு பார்வதி கம்ருதீன் அப்படின்னு பேரு சொல்லி அந்த இதெல்லாம் எடுத்து வைங்கன்னு வாங்கல, அதை வந்து கட் பண்ணிட்டாங்க. அவங்க பேரை ஏன் கட் பண்ணாங்கன்னு எனக்கு இன்னமும் புரியல. உங்களுக்கு யாருக்கா டவுட் இருந்தது? அவங்க பேரை கட் பண்ணிட்டாங்க. அது வந்து எப்படி இதுன்னா, அது ஃபர்ஸ்ட் டைம் சீன் பார்க்கும்போது எல்லாரும் மைக்க இது பண்ணிருக்காங்க போல, எல்லாருக்கும் இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் பேசுறத வச்சுதான் இவங்க தப்பு அப்படின்றதே நமக்கு புரியுதுன்ற மாதிரி. இல்ல அது கிளீனா தெரிஞ்சிச்சு. கமருதீன் பார்வதி தான் 1 hourலயே. நான் 1 hour தான் பார்ப்பேன், அதுலயே தெரிஞ்சிச்சு அவங்க 2 பேர் தான். அதான் அவர் பேர் சொன்னதை கட் பண்ணிட்டாங்கன்றாங்க. ஓகே, அச்யுத் சாஸ்திரி பேசுங்க. அதெல்லாம் பேசிக்கா நான் இந்த விஷயம் பத்தி தான் திருப்பி ரீட்ரேட் பண்ணணும்னு நினைச்சேன். கரெக்டா லைவ்ல வந்துச்சுன்னு நீங்க கோட் பண்ணி நீங்களே டீட்டெயிலா பேச ஆரம்பிச்சீங்க. நானுமே இதுல என்ன 2-3 சொல்ல நினைச்சேன்னா, இன்னைக்கு கோட் டாஸ்க்ல கூட பார்வதி வந்து நான் பயந்தா விஜேஎஸ்க்கும் பிக் பாஸ்க்கும் மட்டும்தான் பயப்படுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு, இவங்க எத்தனை வாட்டி சொன்னாலும் திருந்த போகுது. பிக் பாஸ் வந்து அவருக்கு தெரிஞ்சு போச்சு எனக்கு மரியாதை இல்லைன்னு, அதனால தான் விஜேஎஸ் கிட்டயாச்சும் போய் திட்டு வாங்கட்டும்னு விட்டு வச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. எத்தனை வாட்டி சொன்னாலும் தெரிய போதில்ல. இது பாவம் ஹவுஸ்மேட்ஸ்க்கு தெரியாது, அதான் பிரச்சனை. ஏன்னா அவங்க பிக் பாஸ் இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தும் ஹவுஸ்மேட்ஸ் இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தும் நேற்று நைட்டும் மைக்ல பார்வதி ஏதோ பேசியிருக்கா. இன்னைக்கு அந்த மெயின் அந்த அரோரா பார்வதி கோட் டாஸ்க் முடிச்சதுக்கு அப்புறமா வெளில வந்து பார்வதியும் கமரனும் புலம்பிட்டு இருப்பாங்க. அப்போ கூட ஏதோ அந்த பார்வதியோட டாக்ஸ் பேர் வச்சு ஏதோ சைன் ஏதோ என்ன சொல்றது உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சைன் லாங்குவேஜா என்னன்னு தெரியல, என்னமோ பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி என்னடா நினைக்கிற, என்னடா வெறுப்பா இருக்குடா உங்களுக்கு, எனக்கு இருக்கணும் போலயே தோணல அப்படிங்கும் போது அப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு கமருதீன் வந்து ஏதோ ட்ரிப்பி ஹாப்பின்னு ஏதோ சொல்லுவான். அவங்க சீக்கிரட்டா அவங்களுக்குள்ள ஏதாவது சைன் லாங்குவேஜ் ஏதாவது பேசி வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. ட்ரிப்பி ஹாப்பிக்கு பின்னாடி ஏதாவது அவங்களுக்குள்ள ஏதாவது இருக்கான்னு தெரியல.
ஸோ ரிப்பீட்டடா ஷோக்கு தெரியாம மைக்க இன்னும் பேசிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. எதுக்கு இன்னும் இதெல்லாம் பாரதி இவ்வளோ அக்லியா இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இதையும் மீறி ஹோஸ்டையும் மதிக்கிறது இல்லை, ஷோவையும் மதிக்கிறது இல்லைன்னா அப்படிப்பட்ட கண்டஸ்டன்ட்டே தேவையில்லைன்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு வாண்டடாவே அவங்க கிராஃபை இறக்கிக்கிறாங்கன்ற மாதிரி தான் இருக்கு பார்வதி. அதே மாதிரி இவங்களுமே ஒரு என்ன சொல்றது, இந்த வீக் ஃபுல்லாவே வந்து அதை மட்டும் தான் பேஸ் பண்ணி கொண்டு போறாங்க. இந்த கோர்ட் டாஸ்க்லாம் கூட அந்த எந்த அளவுக்கு அதை பத்தி பேசுவாங்கன்றது தெரியல எனக்கு. இல்ல நாளைக்கு இந்த கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி, ஏன்னா நிறைய பேர் கேஸ் கொடுத்திருந்தாங்க இது ரிலேட்டடா. சோ நாளைக்கு அநேகமா ஒரு 4-5 கேஸ ஃபைல் ஒன்னா கிளப் பண்ணி கொடுப்பாங்களோன்னு தோணுது. நாளைக்கு கேஸ்ல நாளைக்கும் மைக் மேட்டர் தான். இவனுங்க இந்த வாரம் ஃபுல்லா மண்டேவே முடிவு பண்ணிட்டாங்க, வாரம் பூரா டெய்லி மைக் மேட்டரை கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை அவங்களும் மறந்துடக்கூடாதுன்றதுக்கு தான் காஃபி டீ எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்காங்க. விக்ரமும் தெளிவா அது எவ்ரி வீக்கெண்டு வந்து பாத்தீங்கன்னா வீக்கெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவன் ஒரு எந்த பாயிண்ட் எடுத்து வச்சு பேசுறாங்க, எந்த இது நரேட்டிவ் வந்து இங்க ஷோ மேக்கர்ஸ் எடுத்துட்டு வராங்க அப்படின்றத கரெக்டா கேப்சர் பண்ணி அவன் அதுலயுமே ஒரு ஸ்கோரிங் பாயிண்ட் எடுத்துடுறான். அவன் எப்படியாவது அவன் எடுக்கிறதுமே ஒரு அக்லியா எடுக்கிறான்னு வச்சுக்கிட்டாலுமே அவன் எடுத்துடுறான். அது ஏன் இவங்களுக்கு 2 பேருக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. இல்ல அவன் அவ்வளவு தெளிவா எடுக்கிறான்றீங்கல்ல, அவன் முன்னாடி தானே நேத்து போயிட்டு வா இவங்க முன்னாடிதான் இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்றாங்கன்னா அப்பதான் எனக்கு டவுட் வருது. நான் வந்து கண்டென்ட்டா ஒரு டாக்கிங், இந்த ஷோ பாயிண்டோட ஒரு டாக்கிங் பாயிண்டா நான் வீக்கெண்ட்ல இந்த வாரம் இருக்கணும், நான் நாமினேஷன்ஸ்ல இல்ல அதனால நான் இருக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க கண்டென்ட் பேஸ்டா ஒண்ணு பண்றாங்களா, இல்ல இது நிஜமாலுமே வந்து சும்மா வெறுப்பேத்தி ட்ரிகர் பண்ணி விடணும் அவ்வளவு இது யோசிக்கிறாங்களா அப்படிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அது என்ன எதுக்காக பண்றாங்கன்றது பார்வதிக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப இது ரொம்ப பண்ணிட்டே இருக்கிறதுனால இந்த வாரம் ஃபுல்லா நிறைய காமிச்சிட்டாங்க. அப்ப எப்படி ஆகுதுன்னா எதுக்கு இந்த மாதிரிலாம் ஏன் இன்னும் வச்சு இவ்வளவு பாவம் பார்த்துட்டு அவங்க ஷோ ரன் பண்றாங்கன்றதுக்காக 106 நாள் அவங்க உள்ள வச்சு இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு பண்ணுவீங்களா அப்படின்னு ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கு. வேற கண்டென்ட் தான். இல்ல இதுல ரெண்டு விஷயம் வந்து அவங்க பண்றது ரிப்பீட்டடா பண்றது போர் அடிக்குது. ஒண்ணு இந்த மைக் விஷயம், இன்னொன்னு அந்த லவ் ட்ரையாங்கிள். சத்தியமா இது எல்லாமே ரெண்டுமே போதுண்டா அப்பா சாமி அப்படின்ற மாதிரி ட்ரையாங்கிள் முடியல, இன்னும் முடிஞ்சிச்சே. இன்னைக்கு கேஸ் வந்துச்சு அவ்வளவுதான். நம்புவோம். இங்க பிரகாஷ் ஒரே ஒரு நிமிஷம். அம்பிகா நீங்க சொன்ன அந்த 1 ஹவர்ல வந்து உங்களால தான் சொல்லியிருப்பாரு பார்வையும் கமருவையும். நல்லா பாருங்க. ஓகே ஓகே பிரகாஷ் பேசுங்க. அதான் ப்ரோ, இன்னைக்கு அந்த கேஸ்ல வந்து பார்வதி சொல்லியிருப்பாங்க, அதை டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களான்னு தெரியல. ஸோ ஏற்கனவே முடிஞ்ச விஷயத்த அவ தான் கொண்டு வரான்னு சொல்லிட்டு கமருதீன் கிட்ட சொல்லியிருப்பாங்க, கரெக்டுங்களா? அதே தான் வந்து அமித் கேஸை நேற்று எடுக்கும்போது வந்து அப்போ அந்த கம்ப்ளைண்ட் அவங்க கொடுக்கும்போது வந்து அது வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டுன்னு தோணுது. ஆனால் இவங்க மேலே ஒரு தப்பை வந்து சொன்னால் மட்டும் அதான் ஏற்கனவே பேசியாச்சு இல்லை, ஏன் அதை வந்து சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் என்னன்னா, இவங்களுக்கு எது சாதகமோ அதுதான் கரெக்ட். சாண்ட்ரா சொல்லுவாங்க, நீ ஏண்டி அவனை வந்து நீ வக்கீலா வச்ச? இல்லை நான் அதனால தான் வச்சேன். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொல்லுவாங்க, நான் அதனால தான் வந்து நான் அவனை வந்து அட்வொகேட்டா இது பண்ணேன். ஸோ என்ன சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வந்து வைக்கிறாங்க. அண்ட் தென் இது அமித் வந்து சொல்லுவார், ஸோ நீங்கள் வந்து இது வந்து அந்த கவுண்டரை வந்து தொடங்க சொல்லுவார். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் நான் தொடக்க முடியாது, ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து விக்ரம் வந்து சொல்லுவான், அவங்க வந்து அதை பற்றி வந்து ஒரு நோ சொல்லுவானே, அவங்களுக்கு வந்து அதை பற்றி ஒரு கில்ட்டே இல்லைன்ற மாதிரி ஒன்று சொல்லுவான். ஸோ நாங்களே தொடச்சிக்கிறோம் அப்படின்ட்டு. அப்போ கூட என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் என்ன தப்பு, அதாவது என்னென்னா இது நீங்கள் வந்து பனிஷ்மெண்ட்டை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லி அமித் அவ்வளோ தூரம் பொறுமையாக சொல்லுவார். இதில் வேற நடுவில் வேற கானா வினோத் வேற வந்துட்டு ஏன் அவங்க ஏன் செய்யணும் அவங்க ஏன் செய்யணும்னு சொல்லிட்டு வந்து அவர் வேற வந்து அந்த ஆள் வேற வந்து புஷ் பண்ணி விடுறாரு. ஸோ என்னன்னா அவனுக்கு பொறுத்த வரைக்கும் அவன் ஃப்ரெண்டு கமருதீன் வந்து வேலை செய்யக்கூடாதுன்ற மாதிரி, அது ரொம்ப பேர்டன் வந்து. அண்ட் உங்களுக்கு அறிவு இல்லையா, உங்களோட இது தானே டீ காஃபி பால் முட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அதை வந்து இவங்க டெலிபரேட்டாக பண்ணும்போது ஸோ பனிஷ்மெண்ட்டை வந்து ஏன் வந்து அமித் ஒரு கேப்டனாக வந்து சொல்கிறாருன்னா அதை மட்டும் செய்யறதுக்கு மட்டும் ஏன் முடிய மாட்டேங்குது உங்களுக்கு? ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து
நீங்க என்ன ஒன்றா பண்ணுவீங்க. ஆனா நீங்க வந்து உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து ஒரு ஆஸ் எ கேப்டனா அவனோட கேப்டன்ஷிப்ல வந்து வினோத் வந்து எப்படி தலையிடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? அதே வந்து ஒரு தவறான விஷயம் தானே. அதான் ப்ரோ. தேங்க்யூ. பேசுங்க ஹரிஷ்ணா. வேற யாரும் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறது இல்லை. ஓகே. எனக்கு வந்து லிசனர்ஸ் ஐ மீன் ஸ்பீக்கர்ல எல்லாரையும் காட்டல, ஸோ எனக்கு தெரியாது. அதனால நீங்க கைட் பண்ணிக்கோங்க கைஸ். யாராவது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல பேசுறீங்க? அதான் அடுத்து கீர்த்து ஆர்ன்னு ஒருத்தவங்க ஸ்பீக்கர்ல இருக்காங்க, 2 பேர். ஹரிஷ்ணா நீங்க பேசிருங்க, அதுக்கப்புறம் அவங்க பேசட்டும். இல்ல ஓகே. அதாவது இப்போ நேத்து நடந்த கேஸ் நடந்து, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நேத்து கேஸ்ல வந்து இவங்க கேஸ் தான் வின் ஆயிருக்கும். அதாவது இவங்க வச்ச கேஸ வந்து வின் பண்ணியாச்சு எஃப்ஜேக்கு அகேன்ஸ்டான்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அத வந்து ஸ்டில் அவங்க வின் பண்ண மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு ஃபீல். ஏன்னா அவன் எண்டுல வந்து அவன் ஒரு மாதிரி அதை வந்து ஒரு பெரிய லாஸ் மாதிரியே அவன் எடுத்துக்கல. அதனால அவன் அந்த இடத்துல வந்துட்டு பார்வதி இப்படிலாம் இருக்க முடியாது, நீங்க திருப்பி லவ் கண்டென்ட் தான் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அந்த கோர்ட் இதுலயே கமெண்ட் பண்ணிட்டு போயிருப்பான். விச் ஐ டோன்ட் அக்ரி. அதை அங்க பண்ணிருக்க தேவையில்ல. அவன் அது வந்து ஒரு தேவையில்லாத கமெண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. பட் இவங்களோட மெயின் பாயிண்ட் என்னன்னா எஃப்ஜேவை கெட் பேக் அடிக்கணும்ன்றது, அவனை வந்து இது பண்ண வைக்கணும், பிரேக் பண்ணணும் எமோஷனலான்றது தான் இவங்க டார்கெட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஆக்சுவலா வின்னு ரொம்ப கூலா நடந்துக்கிட்டாங்க. நான் நினைச்சேன், சரி என்ன அவன் இவ்வளவு ட்ரிகர் பண்ணாலும் இவங்க ஒரு மாதிரி எண்டிங்ல கூலாவே சிரிச்சுட்டே வந்துட்டாங்கன்னு. இவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தா எஃப்ஜே ட்ரிகர் ஆகி அவன் அவன் வந்து ஓவரா பேசி அவனே மாட்டிட்டு இருப்பான் அவன் வாயில. ஆனா இவங்களுக்கு அது பத்தல. இவங்களுக்கு அவங்க வீட்டுக்குள்ள வந்து அவங்களால நிம்மதியாவே இருக்க முடியல. இப்ப நீங்க ஒரு விஷயத்துல ஜெயிச்சிருக்கீங்கன்னா நீங்க நிம்மதியா தான் சந்தோஷமா இருக்கணும். இப்ப நீங்க அரோரா ஜெயிச்சாங்கன்னா அரோரா அது அந்த ஹாப்பினஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்ப நீங்க கேஸ் ஜெயிச்சீங்கன்னா அந்த ஹாப்பினஸ் உங்களுக்கு இல்ல. உங்களுக்கு அவன் என்ன சந்தோஷமா இருந்துட்டானே, அவனை இன்னும் என்னால உடைக்க முடியலையேன்றதுக்காக தான் திருப்பி நேத்து நைட்டு பூரா வந்து அவனை வேணும்ட்டே அந்த ரூம்ல படுத்து யோசிச்சுட்டு வெளியில வந்து திருப்பி 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 ட்ரிகர் பண்ணி பண்ணி அவன் செம்மையா கொடுத்துட்டான் திருப்பி. அதனால நேத்து அவங்களால டைஜஸ்டே பண்ண முடியல கடைசி வரைக்கும். அவனை வந்து என்னடா அவனை ஷீ ஸ்டில் ஃபீல்ஸ் ஹீ ஒன். ஸோ அந்த மாதிரி இருக்குல்ல. அதனால இவங்களோட நோக்கமே வந்துட்டு அந்த பிரேக்கிங் அதர்ஸ், பிரேக் பண்ணி அடுத்தவங்களை பிரேக் பண்றதுதான், சண்டை போட்டு பிரேக் பண்றதுதான் மெயின் கோலா இருக்கே தவிர, அதை தாண்டி ஒரு தப்பு பண்ணிட்டோன்ற அந்த தப்புக்கு வந்து இவங்க வந்து உடையறதோ இல்ல அவங்க ஃபீல் பண்றதோ இல்ல அந்த கேஸ் வின் பண்ண சந்தோஷமோ அந்த மாதிரி எதுவுமே பார்க்க முடியல. அதான் சரி சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே. 1 மினிட் ப்ரோ. ஹரிஷ் ப்ரோ, அது வந்து கோர்ட்ல ஏன் எஃப்ஜே வந்து அந்த மாதிரி வந்து அவன் பேசுவான்னா, இவங்க வந்து அதனால தான் 8th ஸ்டாண்டர்டு அப்படின்னு சொல்லுவாங்க எஃப்ஜேவை பார்த்து. அது ஹால்ல ப்ரோ, கோர்ட் ரூம்ல கிடையாது. அது ஹால்ல பேசுற போது 8th ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவோம். வெளியில வரும்போது கோர்ட்ல டோர் கிட்ட வரும்போது வந்து சொல்லுவாங்க. அது வந்து அவன் காதுல கேட்டு விட்டு அப்பதான் வந்து சிரிச்சிட்டு சொல்லுவான், நீ கூட தான் மைக்கை மூடிட்டு லவ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவான். இல்லைன்னா அவன் சொல்லியே இருக்க மாட்டான். அவன் வந்து ஜாலியா தான் வந்துட்டான். இல்ல அதுக்கப்புறம் வந்துட்டு அமித்தை வந்து ஏதோ ஒரு கொஸ்டின் பண்ணுவாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் தான் திரும்பி எஃப்ஜே வந்து பேச ஆரம்பிப்பான் அந்த இடத்துலயுமே. இல்லங்க, நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி சாம், இதுல வந்து இந்த விஷயத்தை பத்தி திருப்பி திருப்பி பேசுறதுல யார் மனசு கஷ்டப்படுதோ அவங்கதான் விக்டிம். அதுல அமித் வந்து இதையும் திருப்பி எடுத்துட்டு வந்தீங்க. அன்னைக்கு ரொம்ப க்ளோஸர், இது நம்ம நேத்தே பேசிட்டோம் டீடைலா. பட் சொல்றேன், அது அந்த அமித்துக்கு அது நேத்துமே ஏங்க அது நேத்து நம்ம டீடைலா பேசுங்க. நீங்க மட்டும் தான் பேசுங்க. நான் பேச வரும்போது ஸ்டாப் பண்ணிட்டாங்க என்ன. இருங்க சரி பேசுங்க. பேசும்போது நடுவுல பேசாதீங்க. ஏங்க இது என்னங்க, இது இவ்வளவு நேரம் நான் பேசாம தானங்க இருந்தேன். நீங்க பேசுங்க, ஆண்ட்ராய்ட் பண்ணிட்டு பேசுங்க. நீங்க வேண்டாம்னு சொல்லுங்க, யாருமே பேச வேணாம்னு சொல்லுங்க. இல்ல நீங்க சொன்னீங்கல்ல ஃபால்ஸ் நெரேட்டிவ் செட் பண்ணா நாங்க இன்டரப்ட் பண்ணோம். நீங்க பண்ணலையே, நேத்து பேசவே இல்லை அந்த பாயிண்ட். நான் ஆரம்பிக்கும் போது நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க என்ன. அவர் ஃபுல்லா பேசி முடிச்சிட்டாரு, அவர் பாயிண்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டாரு. நான் ஆரம்பிச்சதை என்ன ஸ்டாப் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் போட ஸ்பேஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னோம், அவங்க ஒருத்தவங்க இன்னைக்கு வந்து ப்ராப்பரா கொண்டு போலான்ட்டு அவர் பேசினதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்கன்னு சொன்னோம். நீங்க டக்குனு மைக்கை இது பண்ணி பேசாதீங்க. ஓகேவா? ஓகே சரி, நான் அந்த வேர்டை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நான் சொல்ல வேண்டியது இதை பத்தி நிறைய சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோம். இப்போ அவருக்கு ஃபுல்லா பேசினாதான் அது ஃபால்ஸ் நரேட்டிவா இல்ல இதுவான்றது தெரியும்ல. ஸ்டார்டிங்லயே நம்ம கட் பண்ணா எப்படி தெரியும்? இல்லையேங்க, அவர் வந்து நேத்து நம்ம ஃபுல்லா பேசி முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே, அது பேசிட்டோம். அது நீங்க பேசி பேசுங்க. முடிச்சிட்டோமா? நீங்க பேசிட்டோம்.
திரும்பி அந்த பாயிண்ட் வேணா கொண்டு வந்தா நம்ம பேசுவோம். இருங்க. அது என்னன்றது எனக்கே மறந்து போச்சு நேத்து நடந்த கலவரத்துல. பேசுங்க ஹரிஷ் ப்ரோ. பேசணும்னே அடுத்து இல்ல அதுதான் நான் அதை பத்தி திருப்பி அதை வந்து நேத்து பேசின விஷயத்தையே திருப்பி பேச வேணான்ற அடிப்படையில தான் சொல்ல வந்தேன். இப்ப அடுத்தவங்களுக்கு ஏதாவது இப்போ அவங்க ஏதாவது பேசணும்னா அதை பேச சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். தேங்க்யூ. சொல்லுங்க. பேசுங்க. அதாங்க. ஸோ நேத்து நான் சொல்ல வந்தது என்னன்னா, அமித் வந்து வேண்டான்னு நினைக்கிறதுனால அவரு விக்டிம் கிடையாது. அந்த பார்வதி வந்து வேணுன்ட்டே வந்து போயிட்டு பொசெசிவ் ஆக்கலாம் ட்ரை பண்ணல. அவ பண்ணா, அவ அந்த மாரி ஃபீல் கமருதீன் ஃபீல் பண்ணாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், நேரா வந்து அவ வந்து அமித் கிட்டயே சொல்றான்னா, இட் மீன்ஸ் தட் ஷி இஸ் இன்னசென்ட். அவ அத வேணுன்ட்டேலாம் பண்ணல. ஒரு அஜெண்டால வச்சுட்டுலாம் அவ அத பண்ணல. அந்த பாயிண்ட். அப்புறம் வந்து இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அமித் வந்து அந்த வார்டன் டாஸ்க்ல வந்து அங்க லெட்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இட்ஸ் அபவுட் பார்வதி. அதுல வந்து ஜஸ்ட் பிகாஸ் FJA அண்ட் அமித் வேர் மென்ஷன்ட் இன் தட் லெட்டர், இட் டஸ் நாட் மீன் இட்ஸ் அபவுட் அமித். இட் வாஸ் அபவுட் பார்வதி சேயிங் தட் அவ வந்து FJக்கு இதுல அடிப்படை வச்சு இது இந்த டீச்சரை வந்து தன் வசம் இழுத்துட்டான்னு சொல்லி அவளை பத்தியான லெட்டர் அது. அண்ட் தேர்ட் ஒன் வந்து நீ மேரிட் மேன் வந்து டேட்டு கூப்பிடுறேன்னு சொல்றது இட்ஸ் அகேன் அபவுட் பார்வதி. ஓகேவா? அமித் நீ என்ன உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சே, நீ என்ன வெட்கமே இல்லாம அவளோட போறேன்னு சொல்றேன்னு சொல்லி அமித்த கேட்கல. நீ எப்படி மேரிட் மேன கூப்பிடலாம்னு சொல்லி பார்வதிய தான் அங்க கேட்கிறான். சோ எல்லா இடத்துலயுமே வந்து விக்டிம் வந்து பார்வதி தான் இந்த விஷயத்துல. இத வந்து அமித் ஃபீல் பண்றான். அவன் பேச வேணாம்னு நினைக்கிறாங்கிறதுனால அது அமித் கிடையாது. ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில விஷயம் வந்து பேசி, எனக்கு அத பேசிட்டே இருக்கணும். எனக்கு அது வந்து எனக்கு வந்து மனசுலேருந்து விட்டு போற வரைக்கும் பேசணும்னு இருந்தா அவங்க அத பேசுவாங்க. பார்வதி அந்த மாரி கேரக்டர் அவ பேசுறா. அமித்துக்கு பேச வேணாம்னா அவன் மூடி மறைச்சுக்கிட்டு அவன் அப்படியே இருக்கட்டும். அது அவனோட கேரக்டர். ஓகே. இது இந்த இந்த அமித் மேட்டர் நேத்து நானுமே ஸ்டாப் பண்ணுங்க ஹரிஷ் ப்ரோ பேசும்போது. நீங்க எங்க ஸ்டாப் பண்ணவே இல்ல நீங்க. புரியல. ஹரிஷ் ப்ரோ அமித் மேட்டர் சொல்லும்போது நானுமே இல்ல அது தப்புன்னு சொன்னேன். அவருமே அக்செப்ட் இல்லங்க. பண்ணிட்டாரு. அவர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு. இல்ல. அவர் அக்செப்ட் பண்ணல. கடைசி பண்ணாரு. வரைக்கும் இல்லங்க. அவர் பண்ணல. நீங்களே அவர கேட்டு பாருங்க. பண்ணாருங்க நேத்து. ஏங்க நீங்க அவரு வேணா பண்ணலங்க. ரெக்கார்டிங் பாருங்க. ரெக்கார்டிங் அவரு கேட்டு பாருங்க. நீங்க கேட்டு பாருங்க. அவரு வந்து எதுக்கு வந்து அவரு ஒத்துக்கிட்டாருன்னா, ஆ ப பார்வதி தான் போய் சொன்னாங்கிறதுக்கும் அந்த மாரி ஏதோ ஒண்ணுத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. பட் ஆனா ஹி ஸ்டில் பிலீவ்ஸ் தட் பார்வதி வந்து வேணும்னே தான் பண்ணான்னு. ஃபர்ஸ்ட் சாயும்போது இன்டென்ட்ல சாயலன்றத அவர் சொன்னாரே தவிர, அப்புறம் கம்ருதீன் வந்து பொசசிவா ஃபீல் பண்ணா, அப்ப ஸ்டில் அவ சாஞ்சிட்டு இருந்தான்றத அவர் ஒரு பாயிண்ட்ட தான் சொன்னாரு. அவர்ட்டயே வேணா கேளுங்க. ஓகே. சொல்லுங்க ஹரிஷ் ப்ரோ. ஓகே. ஸோ இப்போ நான் இந்த கடைசி இவங்க சொன்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சிடுறேன். நான் வந்து பார்வதிக்கு எந்த இல் இன்டென்ஷன்ஸோட அவங்க அவரை வெறுப்பேத்துறதுக்காக அவர் மேல சாய போகல. ஆனா அவங்க நார்மலா சாஞ்சதுக்கு அப்புறம் அவன் வெறுப்பாரான்னு தெரிஞ்சு ஷி கண்டினியூடுன்றது என் ஸ்டாண்டு நான் இன்னும் நிக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது வந்து அந்த ஸ்கூல் டாஸ்க்லயுமே அவங்க அமித்த திருப்பி அந்த சைக்கிள்ல வந்து சாஞ்சிட்டு போற மாதிரி கமருதீன் பாக்குற போதும் திருப்பி அதை செஞ்சாங்க. அதுவுமே ஷி யூஸ்ட் அமித். அந்த ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். அந்த இன்டென்ஷன் பிளஸ் இந்த இன்டென்ஷன் ஈவன் ஆஃப்டர் ஹி செட் ஹி டசன்ட் லைக் இட். ஒன்னு. தேர்ட் வந்து இந்த வார்டன் டாஸ்க்ல அந்த லெட்டர் மேட்டர்ல வந்துட்டு எவ்ரி ஒன் செட் இந்த வசமா போட்டிருக்குன்றது ஒரு பெரிய மேட்ரு கிடையாதுன்றது தான் அந்த ஒரு வார்த்தையை வச்சுதான் இவங்க ப்ளே பண்ணாங்க. ஓகேவா? அது பார்வதிக்கு பிடிக்கலன்னா பார்வதிக்கு பிடிக்கல, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த விஷயத்துல வந்து பார்வதி வந்து ஒரு மேரிட் மேன் வந்து இப்ப ஏன் அமித்த கேட்கலன்னா, அமித் நானும் வரேன்னு அவரு சொன்ன அப்புறம் FJ கேட்கல. பார்வதி கூப்பிட்டாங்க மட்டும் அந்த டைம்ல ஹி இன்டரப்டட் அண்ட் ஆஸ்க்ட். அதனால அமித் அங்க கொஸ்டின் பண்ண வேண்டியது இல்ல. அமித் நெவர் அக்ரி டு கோ ஆர் ஹி செட் ஓகே நம்ம போலாம் அந்த மாதிரி சொல்லி அவன் கேட்கல. சோ அதனால அமித் அங்க கொஸ்டின் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டில் ஆஃப்டர் ஆல் திஸ் பார்வதி டசன்ட் ஹாவ் எனி இஷ்யூஸ் டு டிஸ்கஸ் திஸ் இஷ்யூ 1000 டைம்ஸ். அது பார்வதிக்கு இஷ்யூ கிடையாது. ஆனா அமித் ஒரு மேரிட் மேனு, அதை வந்து வேணாம் டிஸ்கஸ் பண்றது எனக்கு பிடிக்கல, எனக்கு டிஸ்கஸ்டிங்கா இருக்குன்னு பவுண்டரி செட் பண்ணிருக்காரு அவரு. அவர் ஒரு பவுண்டரிய செட் பண்ற போது பார்வதி செட் பண்ற பவுண்டரி எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற போது அவங்க மத்தவங்க செட் பண்ற பவுண்டரியும் அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும் எத்திக்கலி. அட் த சேம் டைம் ஐ டோன்ட் ஹாவ் எனி இஷ்யூஸ் ஆஃப் பார்வதி. நான் வந்து பார்வதி இந்த கேஸை எடுத்துட்டே போயிருக்க கூடாதுங்கிறது என் வாதம் கிடையாது. அவங்களுக்கு அதுக்கு முழு உரிமை இருக்கிறது. அவ்வளவுதான். ஓகே, ஒரே நிமிஷம். நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தேன். நான் அவரு சொன்னதுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். இல்ல ஒரே நிமிஷம். இந்த பிரகாஷ் இதுக்கு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு தான் ட்ரை பண்ணியிருக்காரு. ஓகே, உங்களுக்கு முன்னாடி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாரு. அவர் பேசட்டும். அதுக்கப்புறம் கோஸ் அபிகா ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க. ஓகேவா? பிரகாஷ் பேசிருங்க. அதுக்கப்புறம் அபிகா பேசுங்க. இல்ல அவங்க பிரகாஷ் பேசிட்டு வாங்க போய் பேசணும் கடைசி. ஓகே பிரகாஷ் பேசிருங்க ப்ரோ.
அதுதான் ப்ரோ. என்னன்னா இப்போ இவங்க சொல்றாங்கல்ல, இப்போ அவங்களோட இது வந்து பார்வதி வந்து அவங்க வந்து ரிப்பீட்டடா பேசலாம் அப்படின்ற பட்சத்துல ஒய் நாட் அரோரா? ஸோ அவங்களோட விஷயத்த வந்து அரோரா பேசும்போது ஏன் பார்வதியால வந்து ஏன் அக்செப்ட் பண்ணிக்க முடியல? ஓகேங்களா? ஸோ அது ஒன்று. ஸோ இந்த கமருதீன் அந்த விஷயம் சொன்னார்ல ஹரிஷ் ப்ரோ, அங்கே என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து டெலிபரேட்டாக போய் சாயல, அது அது கரெக்ட், ஓகே, அக்செப்டபிள். அண்ட் ஆஃப்டர் தட் கமருதீன் வந்து அதை வந்து அவன் வந்து ஒரு மாதிரி வந்து ஃபீல் ஆகுறான்னு தெரிஞ்ச உடனே வேணும்னே தான் வந்து அவங்க பண்ணாங்க. நான் வந்து லைவ்லையும் பார்த்தேன் அந்த டைம்ல. ஸோ அவன் வந்து அவனை வந்து ட்ரிகர் ஆக்கணும்னு சொல்லி தான் வந்து பண்ணு சொல்லிட்டு வந்து யாருக்கிட்டயோ கூட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க். சரியா? அந்த இது யாருக்கிட்ட சொன்னாங்க? அமித் கிட்டே தான் சொன்னாங்க. அதுதான். அப்போ அப்படி பட்சத்துல ஸோ அது வந்து என்னன்னா அவங்க வந்து அப்போ டெலிபரேட்டா தான் வந்து செகண்ட் டைம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது வந்து அது வந்து கேஷுவல் திங். பட் ஆஃப்டர் தட் நடந்த விஷயம் வந்து டெலிபரேட்டா தான் பண்ணாங்க. கமருதீனை வந்து வெறுப்பேற்றணுன்றதுக்காக பண்ண விஷயம் தான். அதை தான் வந்து ஹரிஷ் ப்ரோக்காக நான் அந்த பாயிண்ட் ஆட் பண்ணலான்னு வந்தேன். தேங்க்யூ. ஓகே. ஸோ அதாவது ஜஸ்ட் பிகாஸ் வந்து கமருதீன் வந்து பொசசிவா ஃபீல் ஆறான்றதுக்காக பார்வதி பண்ணக்கூடாதுன்னு சொல்றது நம்பர் 1 தப்பு. ஏன்னா, அப்ப வந்து அவங்க 2 பேருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்த டைனமிக்ஸே வேற. ஓகேவா? அப்ப வந்து அரோரா கூட அவன் சுத்திட்டு இருந்தான். இவன் சொன்னா பார்வதி கேட்கணுமா? இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் என்ன நியாயம்? எனக்கு புரியவே இல்லையே. இவ எதுக்கு கேட்கணும்? அண்ட் அண்ட் அவ போய் யார்கிட்டயும் வந்து நான் வேணும்னே பொசசிவ் ஆக்குறதுக்கு தான் பண்ணேன்னு அவ யார்கிட்டயும் சொல்லல. அவ வந்து அமித் கிட்ட சொன்னா தட் நீங்க சாயும்போது கமருதீன் வந்து பொசசிவா ஃபீல் பண்ணானான்னு சொன்னான். ஓகேவா? தப்பான நரேட்டிவ் தயவுசெய்து செட் பண்ணாதீங்க. அப்படி வந்து கமருதீனை பொசசிவ் ஆக்குறதுக்கு தான் நான் செஞ்சேன்னு பார்வதி சொல்லியிருந்தா, அந்த கிளிப்ப கொண்டாந்து குடுங்க. நான் ஒத்துக்கிறேன். அண்ட் அந்த சைக்கிள்ல போனது வந்து வேணும்ட்டே பண்ணா, ட்ரிகர் பண்றதுக்கு அப்படிலாம் நீங்க சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், அமித் பவுண்டரீஸ் ட்ரா பண்ணிட்டான்னு சொல்றீங்களே, அந்த வாரம் அமித் வந்து என் வீட்டுக்கு விளக்கேத்த வரீங்களா? அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருந்தான் பார்வதி கூட. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இஃப் யூ ரிமெம்பர். ஓகேவா? ஸோ இந்த மாரிலாம் வந்து ஒருத்தர் மேல மட்டும் பேசணுன்றதுக்காக பேசாதீங்க. கொஞ்சம் நியாயமா பேசுங்க. எப்போ பவுண்டரீஸ் ட்ரா பண்ணா? இது வந்து பவுண்டரீஸா? என் வீட்டுக்கு விளக்கேத்த வரையா? அதெல்லாம் கேட்கிறது வந்து பவுண்டரீஸா அதெல்லாம்? அதெல்லாம் அவனும் தானே பண்ணான். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி 3 விஷயம். ஓகேவா? அமித் வந்து அ ம் அமித் வந்து ஒத்துக்கல. டேட் வரதுக்கு. அதனால அமித்த கேட்க முடியாதுன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி மை பாயிண்ட். அமித்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்ல. பார்வதி வந்து ஜெனரலா ஒரு விஷயம் கேட்டதுக்கு வந்து இந்த வெப்சைய வந்து தப்பா பேசியிருக்கோம். நீ எப்படி மேரிட் வுமன கூப்பிடலான்னு. ஸோ இட் இஸ் ஒன்லி ரிலேட்டட் டூ பார்வதி. இட் இஸ் நாட் ரிலேட்டட் டூ அமித். ஸோ அந்த விஷயம்லாம் பார்வதிக்கு வேணும்னா தாராளமா கொண்டு வரலாம். அமித் வந்து தொட்டாச்சினுங்கியா இருக்கான். அமித் வந்து ஃபீல் பண்ணான்றதுக்காகலாம் அவ கொண்டு வராம இருக்க முடியாது. ஸோ நீங்க சொல்ற மாதிரி மேடம், சாரி ப்ரோ, அவங்க சொன்னதுக்கு நான் ரிப்ளை பண்ணிக்கிறேன். சாமி ப்ரோ. இல்ல அதுல ஒரே ஒரு மாற்று கருத்து என்னன்னா, அமித் வந்து பவுண்டரி செட் பண்றது வந்து எப்படி செட் பண்ணியிருக்கான் அப்படின்னா, அந்த இடத்துல அவன் வந்து எஃப்ஜேவை கூப்பிட்டு எஃப்ஜே வந்து சாரி கேட்டிருக்கான் அமித் கிட்ட. அதுக்கப்புறம் திரும்பி வந்து பார்வதி கிட்ட சொல்லியிருக்கான், இந்த மாதிரி நான் பேசி முடிச்சிட்டேன், இது சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது பார்வதி ஏன் அந்த இடத்துல அப்ரிஷியேட் பண்ணணும்? அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா உன்கிட்ட வந்து சாரி கேட்டவன் என்கிட்ட வந்து அந்த மாதிரி கேட்கலையே, இது என்ன பத்தியான விஷயம் தானே அப்படின்னு சொல்லி ஏன் அந்த இடத்துல கேட்கலன்றது தான் ரெண்டாவது என்னோட கேள்வி. அது அந்த இடத்துலயே அவங்க கேட்டு அந்த இடத்துலயே முடிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த மேட்டர் திரும்பி வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்ல. சாம் என்ன சொல்றீங்க சாம்? இப்ப இந்த கோர்ட் டாஸ்கே அத பத்தி தானே சாம். இப்ப அப்படி பார்த்தா பார்வதி அரோரா கிட்ட கூட தான் போய் தெளிவா பேசிட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் தான் அவ கொண்டு வந்திருக்கா. சாரி, நான் இந்த இதுல ஒரு சின்ன பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த செகண்ட் சொன்ன சைக்கிள் மேட்டர்ல நீங்க சொன்னீங்க அந்த டைம்ல அவங்க கேரக்டரா இருந்தாங்க, வேலைக்கு ஏற்ற வரீங்களா, அமித் கேட்டாருலாம் சொன்னீங்க, அதெல்லாம் கரெக்ட். ஆனா அந்த ஒரு பாயிண்ட வச்சு பாரதி வந்து கமருதனை வந்து ஒரு மாதிரி கில்ட் ட்ரிப் பண்றதுக்கு யூஸ் பண்ணாங்கிறது தான் அங்க பாயிண்ட். என்னன்னா சைக்கிள்ல போனப்போ வந்து அவங்க ஜாலியா அந்த ஸ்கிட்டுக்காக சைக்கிள்ல போயிருந்தது மட்டும்னா பரவாயில்ல, ஸ்கிட்டுக்காக எல்லாரும் பண்ணாங்கன்னு எப்படிங்க சொல்லிட்டு அவங்க இன்டென்ஷன் உங்களுக்கு இல்லைங்க, தெரியும்? நான் சொல்றேன் முடிக்கல. அங்க கமருதீன் வந்து எல்லாரும் நிக்கும் போது அந்த கமருதீன் இருந்திருக்கான். இங்க இந்த அரோராவோட அந்த கபோர்டை எடுக்கிறப்போ, கபோர்டை நோண்டி பாக்குறப்போ பர்சனல் திங்ஸ்ல வெளில வரும், அந்த கிளிப்பிங் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. அந்த டைம்ல வந்து கமருதீன் வந்து ஏதோ பிரச்சனைன்னு கன்சோல் பண்ற மாதிரி வருவான். அப்போ வந்து பார்வதி ஒரு மாதிரி அரோரா அப்படியே ஒரு ஈவில் லுக்கோட அப்படியே ஹக் பண்ற மாதிரி வேணும்ட்டு அரோராக்கு முன்னாடி ஏதோ அவளை வெறுப்பேற்றுற மாதிரி ஒரு பண்ணுவான். அதே மாதிரியான சீனு அந்த சைக்கிள் மேட்டர்லயும் நடக்கும். அந்த இடத்துல கமருதீன் நிப்பான், இவங்க 2 பேர் சைக்கிள்ல போயிட்டு இருப்பாங்க. பார்வதி அந்த டைம்ல வந்து கமருதீனை ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். இது அந்த நடந்தப்போ அந்த டைம்ல இந்த கிளிப்பிங்லாம் ட்ரெண்ட் ஆச்சு.
கமருதீன் அங்க இருந்து தெரிஞ்சு அவனை பார்த்து ஒரு மாதிரி லுக் விட்டு சிரிச்சுக்கிட்டு நக்கலா பாக்குறதுங்கிறது அந்த டைம்ல நடந்துச்சு. நீங்க வெறும்னே அந்த சைக்கிள்ல போனது மட்டும் நடந்திருந்தா இங்க அந்த பாயிண்ட் வந்திருக்காது. அங்க கமருதீன் இருந்திருக்கான், அவன் பார்க்கும்போது அவனை பார்த்து நக்கலா சிரிக்கிறது, ஒரு மாதிரி ஈவில் லுக் விடுறது. அந்த அரோரா இருந்தப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள், கமருதீன் வந்து அரோரா முன்னாடி ஹட் பண்ணது ஈவிலா பார்த்தா அதே சீனு சைக்கிள்ல போனப்பவும் பார்வதி பண்ணாங்க. அதுதான் இங்க மேட்ரு. எனக்கு ஒன்றும் அப்படிலாம் தெரியலங்க. அது உங்களோட மைண்ட் செட். நான் என்ன பண்ண முடியும்? சரி, ஓகே. வேற ஏதாவது பேசணுமா அது அதை பத்தி? அபிகா வேணா. நான் இதுல ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். இத நேத்து அந்த கேஸ் விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து எஃப்ஜே சொன்ன மாதிரி அவங்க வந்து இந்த இந்த விஷயத்துக்கு என்ன வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு, எனக்கு அதனால சாரி கொடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாம் தெரியல. அவங்க வந்து அப்படி இருந்தா அப்பவே வந்து அவங்க வந்து அவன் எஃப்ஜே கிட்ட டிமாண்ட் பண்ணிருக்கலாம், சண்டை போட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் சண்டை போற பாரு இது. அதனால ஐ திங்க் வாட் எஃப்ஜே செட் இஸ் ரைட். இல்ல எஃப்ஜே சொன்னது கரெக்ட் தான்ற மாதிரி நான் சொல்றேன். அவங்க வந்து இந்த இடத்துல ஒரு கேஸ் எடுத்துட்டு வரணும், எஃப்ஜே இது பண்ணும் அப்படின்னு பண்ண மாதிரி தான் இருந்ததே தவிர நிஜமாலுமே எஃப்ஜே அந்த மாதிரி கமெண்ட் பாஸ் பண்ணதுக்கு அவங்க வந்து இதா ஃபீல் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. மை ஒபினியன். சாம், இப்ப யாராவது வெயிட்டிங்ல இருந்தாங்கன்னா என்ன ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அவங்க பேசின அப்புறம் நான் திருப்பி ஏதாவது பாயிண்ட் இருந்தா வரேன். ஓகே ஓகே. இல்ல வெயிட்டிங் யாரும் இல்ல ப்ரோ. கீர்த்துன்னு ஒருத்தவங்க ஸ்பீக்கர்ல இருக்காங்க, பேசுறீங்களா? அவங்க மட்டும் தான் பேசணும். கீர்த்து பேசிடுங்க. ஆக்சுவலா கமருதீன் வந்து இஸ் லிட்டரலி லூசிங் ஹிஸ் கேம் ப்ரோ. டெய்லி டே பை டே அவர் ஒரு வீக் தான் அப்ரிசியேஷன் வாங்கினாரு. ஆஃப்டர் தட் கண்டினியூஸா லைக் பாரு கூட சேர்ந்துக்கிட்டு இஸ் லிட்டரலி லூசிங் ஹிஸ் கேம். அவர் ஃபர்ஸ்ட் ஐ டோன்ட் நோ அவர் என்ன பண்றாரு வீட்ல. பாரு சொல்றதுக்கெல்லாம் கேட்டுட்டு இஸ் லைக் ஓகே இதுதான் இருக்கணும் இதுதான் இருக்கணும்னு சொல்லிட்டு இஸ் டூயிங் சம்திங். அது சத்தியமா நல்லாவே இல்லை பாக்கிறதுக்கு. ஐ ஹோப் திஸ் வீக் விஜய்ஸ் இது கொஸ்டின் பண்ணி இது பண்ண. இப்போ கூட லைவ்ல மைக்க மேட்ச் பேசல, பட் பிளேட்ல எழுதி பேசிட்டு இருக்காங்க. சம்திங் அமெரிக்கன்ல இது டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி. இவனுங்க திருந்தவே மாட்டாங்க போல சத்தியமா. ஏதோ பிளேட்லலாம் லைக் பாரு இஸ் ரைட்டிங் அண்ட் ஷோயிங் அவனும் பேசிக்கிட்டு இருக்காங்க பார்த்து. எப்படியோ அடி வாங்க இதுக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுக்க கூடாதா? இதுக்கெல்லாம் ரெட் கார்டு இல்லையா? தரமாட்டாங்களே ப்ரோ, அதுதானே ப்ரோ இஷ்யூ. அதுதானே இது கேள்வியே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பண்ணாதானே ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பண்ண மாட்டாங்க. கமருதீன் கேமை விட கமருதீனை விட எனக்கு ரோஸ் ஹெவியா பார்வதிக்கு தான் இருக்கும்னு தோணுது வீக்கெண்ட்ல. ஆக்சுவலா கமருதீனும் கேட்கணும். எல்லா வாட்டியும் ஒண்ணு அரோராவை கேக்குறாங்க, இல்லாட்டி பார்வை கேக்குறாங்க. ஈவன் கமருதீனோட மிஸ்டேக் கூட தான் இருக்கு இதுல. அப்கோர்ஸ் அவனையும் கேள்வி கேட்டுதான் ஆகும்.